இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் என்ற ஒரு தோழருடைய தோள்புஜத்தை பிடித்து உலுக்கி சொன்னார்கள், இப்னு உமரே கவனத்தில் கொள், எனக்கும் உங்களுக்கும் இறைத்தூதர் சொல்வதுதான், கவனம் கொள், ஆட்டுங்கள் உங்களுடைய உள்ளத்தை பிடித்து இந்த செய்தியோடு, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் வ ஆபிரு சபீல், இந்த உலகத்திலே ஒரு பயணியைப் போல் ஒரு வழிப்போக்கனைப் போல் வந்தான் சென்றான் என்ற வாழ்வை வாழ்ந்து சென்று விடு. இந்த நேரம் தான் உனக்கு, நாளை உனக்கு இல்லை, நீ செல்ல போகிறாய் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ். அந்த தோழர் இப்னு உமர் விளக்கம் சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு இறைத்தூதருடைய இந்த செய்தியை, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அந்த தோழர் விளக்கம் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இதை சொன்னார்கள் 5 அறிவுரைகளோடு. இந்த 5ற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 1, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும். அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய், செய்ய முடியாது. வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள். உனக்கு நேரமின்மை வருவதற்கு முன்னால் குழந்தைகள், குடும்பம், உன்னுடைய சூழல், உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள். உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.